தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம கடந்த சில வாரங்களாக வாயின் வார்த்தையும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்பில் செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் பேசுகிற பேச்சுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கை நல்லாகணும்னா பேச்சு நல்லாகணும். நம்ம வாயை திறந்து பேசுகிற பேச்சு நல்லா பேசணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆகவே நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நான் கடந்த பல வாரங்களாக உங்களோட பேசினேன். அதை தொடர்ந்து நாம் என்ன பார்த்தோம்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தெரிந்து கொள்ளும் ஆற்றலை வைத்திருக்கிறார். நம்ம சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டியது எப்பவுமே நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சுட்டாரு. எதை வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ நன்மையை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எங்க இருந்து அந்த ஜீவனை தெரிந்து கொள்வது? இந்த உலகத்துல ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவன் என்பது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள மட்டும்தான் ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை நாம என்ன பண்ணணும்னா தெரிந்தெடுத்து அதை வாழ்க்கையில நாம பேச வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த ஜீவன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவன் பாருங்க, இது எங்கேயோ அந்த வார்த்தை எங்கேயோ வானத்தில் இல்லை, அது வாயில் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. இதை நம்ம பார்த்தோம். இந்த வாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி அது நம்ம வாயில் இருக்குது? எப்படி சொல்கிறார் வாயில் இருக்குதுன்னு? வாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்காக தேவன் சில காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா ஏற்படுத்துகிறார், ஆயத்தம் செய்கிறார். என்ன பண்ணுறாரு? தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக தேவன் அனுப்புகிறார். அவர் தம்முடைய மக்களை அனுப்புகிறார். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தைகளை தெரிந்தெடுத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்கிறாங்க. அதனால தான் பிரசங்கம் ரொம்ப முக்கியம், பிரசங்கியார்கள் ரொம்ப முக்கியம். சரியான பிரசங்கத்தை கேட்க வேண்டியதும் அவசியம் அப்படின்லாம் உங்களுக்கு சொன்னேன். எப்போ ஒருத்தர் தப்பான பிரசங்கம் கேட்குறாங்களோ கெட்டு போயிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் புறப்பட்டு வந்து அதில் 1000 பேர் கூட என்ன பண்ணல, கானானுக்குள்ளே போகல. காரணம் கெட்ட பிரசங்கம் கேட்டதுனால, தப்பான சபைக்கு போய் தப்பான பிரசங்கம் கேட்டதுனால வந்த 2 பேர் மட்டும்தான் சரியானதை பிரசங்கிச்சாங்க. பிரசங்கியார்கள் மட்டும்தான் கானானுக்குள்ளேயே போனாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா தெரிந்தெடுத்து பிரசங்கியார்களை தெரிந்தெடுக்கணும், சரியான சபைகளை தெரிந்தெடுத்து வார்த்தையை என்ன பண்ணணும்னா கேட்கணும். சரி, இப்போ கேட்கும்போது அது உடனே பலன் தந்துடுதா? கேட்டுட்டாலே பலன் தந்துடுதா அப்படின்னா அங்கேயும் இல்லை. அதுதான் போன வாரம் பார்த்தோம். நம்ம வார்த்தையை அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சரியான ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க. இந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா மக்களுடைய இருதயங்களில் போய் அது என்ன பண்ணுதுன்னா விழுகிறது. அப்போ மக்களுடைய இருதயத்தை வேதம் 4 விதமான நிலமாக நமக்கு காண்பிக்கிறது. 4 விதமான நிலங்களில் அது போய் விழும் பொழுது என்ன நடக்குது? ஒரு நிலம் வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், அதுவும் பலன் தரலை. 2வது நிலம் கற்பாறை உள்ள நிலம், அதுவும் பலன் தரலை. 3வது நிலம் முள்ளுகள் உள்ள நிலமாக இருந்து அதுவும் பலன் தரலை. அப்போ கடைசியாக ஒரு நிலம் நல்ல நிலமாக இருந்து அந்த நிலத்திலையும் சில விதைகள் 30ஆக, சில விதைகள் 60ஆக, சில விதைகள் 100ஆக பலன் கொடுத்ததாக நாம் பார்க்குறோம். அப்போ 4 பேருக்கு விதைச்சா அதில் ஒரே ஒருத்தர் தான் பலன் தர்றாரு, 4ல் 1. இப்போ 3 என்ன ஆயிடுது? பலன் தரவே இல்லை. இப்போ எப்படி எடுத்துக்குவோம்? ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் 75 பேருக்கு என்ன ஆகலைன்னா பிரசங்கம் பலன் தரலை. 25 பேருக்கு தான் என்ன பண்ணுது? பிரசங்கம் பலன் தருது.
25 பேர் தான் அதனுடைய பலனை அடைகிறாங்க. இங்க கேட்கிற வார்த்தையினுடைய பலனை 25 பேர் தான் அடைகிறாங்க. அந்த 25 பேர்ல கூட 10 பேர் 30%, 10 பேர் 60%, 100% பலன் அடைகிறது யாரு? வெறும் 5 பேர். அப்ப இவ்வளோ பேர் இருக்கிற சர்ச்சில், ஒரு 100 பேர் இருக்கிற சர்ச்சில் ஒரு பிரசங்கத்தோட பலனை 100% அனுபவிக்கிறவங்க எவ்வளோ பேர் தான் இருப்பாங்க? 5 பேர் தான் இருப்பாங்க. 5 பேர் தான் 100 மடங்கு பலனை அந்த வசனத்தின் மூலமா, வார்த்தையின் மூலமா அடைவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த வார்த்தையை கேட்டு பலன் தராதவர்கள் 75% பேர், பலன் தருகிறவர்கள் 25% பேர். இப்போ நான் கேட்குறேன், இந்த இடத்துல நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? பலன் தராத 75% பேர் அந்த கூட்டத்தில் நாம இருக்கிறோமா, இல்லைன்னா பலன் தரக்கூடிய 25% பேரா நாம இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள வந்த பிறகுதான் அது என்ன பண்ணுதுன்னா விசுவாசத்தை உண்டாக்குகிறதா. நல்லா கவனிக்கணும், விசுவாசத்தை அதுக்கு பிறகுதான் உண்டாக்குது. இது இருதயத்துக்குள்ள வந்து பிறகு விசுவாசத்தை உண்டாக்குது. விசுவாசித்து பிறகு தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை என்ன பண்ண போறாங்க? அனுபவிக்க போறாங்க. இப்ப இது இருதயத்துக்குள்ள வரும்போதே கவனிங்க, இங்கேயே ஒரு 2 விதமா மக்கள் கூட்டத்தை என்ன பண்ணிட்டாருன்னா பிரிச்சுட்டார் ஆண்டவர். 75% மக்கள் பலன் தராதவர்கள், 25% மக்கள் பலன் தரக்கூடியவர்கள். இப்போ இதுல நாம எந்த கூட்டமா இருக்க போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் வசனத்தை கேட்டிருக்கிறோம், எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டுட்டோம், எவ்வளோ பிரசங்கத்தை கேட்ட நாம இந்த 75% மக்கள்ல இருக்கிறோமா? ஏன்னா பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலன்னா வரல. நாமளும் எல்லா வருஷமும் வாக்குத்தத்தம் கேட்குறோம், எல்லா மாசமும் வாக்குத்தத்தம் கேட்குறோம், எல்லா மாசமும் வாக்குத்தத்தம் வருது. உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், ஆச்சா போச்சா அது இதுன்னு எல்லாம் கேட்குறோம். ஆனால் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் பலிக்க மாட்டேங்குதே சார். நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அப்போ இந்த 75% கூட்டத்தில் நம்ம ஒரு வேளை இருக்கிறோம்னா 75% கூட்டத்திலேருந்து இந்த 25 கூட்டத்துக்கு எப்படி வர்றது, அதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இருதயம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நம்ம மனசு சார்ந்த விஷயம் அது. ஏன்னா ஏன் இது பலன் தராமல் போகுது? 75% பேருக்கு ஏன் பலன் தரலை? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா அந்த ஸ்கூலில் என்ன என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த ஸ்கூலில் எப்போவுமே 100% ரிசல்ட்டு. அதாவது அந்த ஸ்கூலோட நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு மாணவர் கூட என்ன ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது. அதுக்காக எஃபர்ட் போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ பேரண்ட்ஸை படிக்க வச்சுறாங்க. பாவம் பெற்றோரெல்லாம் உட்காந்துன்னு ஹோம்ஒர்க் எழுதி கண்ணு முழிச்சு அதுங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பாவமாக இருக்குது. ஏன்னா 100% ரிசல்ட் கொடுக்கணும்னு. ஆனால் பாருங்க, ஒரு தேவனுடைய சபையில் 100 பேர் வந்தா அப்போ ஒரு ஸ்கூல்லையே 100 பேரும் பாஸ் ஆகணுன்றது ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்டுக்கு, ஒரு ஹெச்எம்க்கு அவங்களோட நோக்கமாக இருக்கும்னா தேவனுக்கு எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அவ்வளோ பேரும் இந்த வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த வசனத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு தேவன் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு அதாங்க விருப்பம். ஆனால் அவருக்கு 75% பேருக்கு இது பிரயோஜனப்படலை அப்படின்னா தேவன் எவ்வளோ வருத்தப்படுவார் யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் 75% மக்களுக்கு பலிக்கலை, வெறும் 25% மக்களுக்கு தான் பலிக்குது. அப்படின்னா தேவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், நாம் இந்த வசனம் பழிக்காத அந்த 75% மக்கள் கூட்டத்தில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. வசனம் பழிக்கிற 25% மக்கள் கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நாம் கேட்குற எல்லா விஷயங்களும் எங்கே போகுதுன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகுது. நாம் கேட்குற பிரசங்கமும் இருதயத்துக்குள்ளே போகுது, நாம் கேட்குற சினிமா பாட்டம் இருதயத்துக்குள்ள போகுது, நாம கேட்குற பக்கத்து வீட்டு கதையெல்லாம் எங்கே போகுது? இருதயத்துக்குள்ள போகுது. 3ஆவது தெருவில் நடந்தது, 4ஆவது தெருவில் நடந்தது, நியூஸில் பார்த்தது, இன்ஸ்டாகிராமில் பார்த்தது, ஃபேஸ்புக்கில் பார்த்தது எல்லாம் எங்கே தான் போகுது? இருதயத்துக்குள்ள தான் போகுது. இப்போ இது இருதயத்துக்குள்ள போய் 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 இருதயம் பல விஷயங்களால நிரம்பி இருக்கிறது. இப்போ தேவனுடைய வசனம் உள்ள போச்சுன்னா இந்த தேவனுடைய வசனம் பலன் தர்றதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குதா இல்லையான்னு தெரியல.
இந்த இருதயத்துக்கும் நம்மளோட வார்த்தைக்கும் நம்ம பேசுற பேச்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதான். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? இருதயத்துக்கும் பேசுற பேச்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. கவனிங்க, நான் இப்போ என்ன சொல்ல போறேன். இந்த 75% மக்களா நாம ஒருவேளை இருந்தோம்னா இந்த 75ல இருந்து அந்த 25 கூட்டத்துக்குள்ள நாம போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த 75 கூட்டம் எப்படி இருக்குது, 75% அந்த மக்களுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நான் இன்றைக்கு உங்களோட பேச போறேன். ஏன்னா சில நேரங்களில் பாருங்க, இருதயத்தின் வசனம் இப்படி சொல்லுது. நீங்க வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை நாம வாசிக்கலாமா? விரியன் பாம்பு குட்டிகளே, எடுத்த உடனே லெஃப்ட் ரைட் வாங்குறாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எது இருதயத்துல அதிகமா நிறைஞ்சிருக்குதோ அதுதான் என்னவா வரும்? வார்த்தையா வரும். அதுல கூட 2 கேட்டகரி இருக்கு. இப்ப நம்ம முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன். இங்க பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போற இடங்கள்ல எல்லாம் மக்களை பார்த்தாருன்னா அவங்க மேல மனதுருகி அற்புதங்களை செய்யறது ஆண்டவருடைய வழக்கம். சரிங்களா? அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். அநேக மக்கள் பிசாசு பிடித்தவர்களாக, வியாதியஸ்தர்களாக நிறைய பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. பிசாசு பிடிச்ச மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த பிசாசுகளை விரட்டி அடிச்சு அந்த ஜனங்களுக்கு சுகத்தை தர்றார். வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைக்க வியாதிகள்லாம் சுகமாகுது. சூம்பின உருப்புடையவர்கள்லாம் சுகமாகறாங்க. அப்ப கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்யறாரு. கவனிங்க, அப்படி அற்புதங்களை செய்யறத பார்த்த இந்த பரிசேயர், வேதபாரகர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ குறை சொல்றாங்க. என்ன குறை சொல்றாங்க? அவர் ஒன்றும் பிசாச எப்படி தரத்துல, அவர் ஒன்றும் தேவகுமாரன் ஒன்றும் கிடையாது, அவர் ஒன்றும் வானத்திலிருந்து வந்த மேசியா ஒன்றும் கிடையாது. அவர் யாரு? பிசாசுகளின் தலைவன். அதுக்கு அந்த ஊர்ல அந்த அரமேய மொழியில பெயல்செபூல்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தமா? பெயல்செபூல். பெயல்செபூல்னா என்ன அர்த்தம்? பெரிய பிசாசு, பிசாசுகளுடைய தலைவர் அவர், பெரிய பேய். இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்றாங்க பாருங்க, பெரிய பேயா இயேசு கிறிஸ்துவ. அதனால தான் அவர் என்ன பண்றாரு? பிசாசெல்லாம் துரத்துறாரு. அவர் சொன்னா பேய்ங்கெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவையே குறை சொன்ன உலகம் இந்த உலகம். அதனால உங்களை யாராவது குறை சொல்றாங்கன்னா வருத்தப்பட்டுக்காதீங்க. சில நேரத்தில் நான் தப்பு பண்ணிட்டு ஏதாவது சொன்னா ஒத்துக்குவேன் பிரதர், தப்பே பண்ணாம சொன்னா ஒத்துக்க மாட்டேன். சில நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, இயேசு கிறிஸ்து என்ன தப்பு பண்ணார்? ஒரு தப்புமே பண்ணல, ஆனாலும் அவரை குறை சொன்னாங்க. அப்படி சொல்லத்தான் செய்வாங்க நம்மளை. நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. சரி, இப்ப பாருங்க, இப்படி இயேசு கிறிஸ்துவ பிசாசுகளுடைய தலைவன் சொன்ன மாத்திரத்துல அவரு அங்க இருந்த மக்களுக்கு அதைத்தான் சொல்றாரு. அங்க இருந்த மக்களுக்கிட்ட தான் அதை பேசுறாரு. என்னன்னு சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? விரியன் பாம்புகளே கிடையாது, விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா அம்மாவே விரியன் பாம்பு. புரியுதா? அதாவது இப்படி சொல்றேன் பாருங்க, நமக்கு புரியுற மாதிரி, விஷப்பாம்புங்களுக்கு பிறந்த விஷங்களேன்னு சொல்றாரு. அவனுக்குள்ள இருக்கிற விஷம் தானே உனக்குள்ளேயும் இருக்கும். உங்க அப்பா அம்மாக்குள்ள நல்லது இருந்தா உனக்குள்ள நல்லது இருக்கும். அப்பா அம்மான்னு சொல்றது நல்லா கவனிங்க. இந்த அப்பா அம்மான்னு சொல்றது நீங்க லிட்டரலா இந்த அப்பா அம்மா எடுத்துக்காதீங்க, உங்க அப்பா அம்மாவை மைண்ட்ல வைக்காதீங்க. இங்க 2 முக்கியமான அப்பா அம்மா இருக்கிறாங்க அங்க இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ற இடத்துல. அது என்னன்னா, ஒன்னு ஆதி தகப்பனாகிய ஆதாம், அந்த வழியில பாவம் உள்ள வந்துட்டதுனால பாவத்துக்கு இவங்க பிள்ளைங்க. 2வது இப்ப பிசாசின் கீழே அவங்க யாரா இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. புரியுதா? ஆகவே பிசாசனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பிசாசனுடைய சுபாவம் மனுஷனுக்குள்ள இருக்குது. அத சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், விஷப்பாம்புகளுக்கு பிறந்த விஷப்பாம்புகளே. இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீங்க?
ஆளு நீ பொல்லாதவன், உனக்குள்ள இருந்து நல்ல வார்த்தை எப்படி வரும்? நல்ல வார்த்தை வராது. இருதயம் எல்லாம் எதனால நிறைஞ்சிருக்குது? இப்ப இருதயம் எல்லாம் பொல்லாத விழாவில் நிறைஞ்சிருக்கிறதுனால இருதயத்தின் நிறைவினால வாய் என்ன பண்ணுது? பேசுகிறது. அப்ப இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது. அப்ப இவங்க இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்குது? முழுக்க முழுக்க பொல்லாங்குகள் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்கு? தப்பு இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சட்டியில என்ன இருக்கோ அதான் அகப்பையில வரும்னு. அப்ப இருதயத்துல என்ன இருக்குதோ அதான் வார்த்தையில வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த மனித இருதயத்தை ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இது ஒரு நல்ல ஒரு, அது என்ன சொல்றது, பிரீஃப் கேஸ் மாதிரி சொல்றாரு. உங்க பீரோல இருக்கிற லாக்கர்னு சொல்றாரு, பொக்கிஷ சாலை. நல்ல மனுஷன் அவன் லாக்கரை ஓபன் பண்ணானா அதுக்குள்ள என்ன இருக்குது? அவன் இருதயத்தை திறந்தா நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து. அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். கவனிங்க, நல்ல இருதயமாகிய பொக்கிஷம். ஒரு நல்ல மனுஷன் அவன் இருதயத்தை திறந்தா அந்த இருதயத்துக்குள்ள நல்லவைகள் நிறைஞ்சிருக்கும், நல்ல காரியங்கள் இருக்கும். அன்பு, சமாதானம், சாந்தம், விசுவாசம், நற்குணம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட ஏராளமான நல்ல காரியங்கள் அவன் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கும். ஆகவே அவன் பேசும்போது அவன் பேச்சிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். ஆனா பொல்லாத மனுஷன் அவன் இருதயத்தை திறந்தா எப்படி இருக்கும்? பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷம். பாருங்க, மனுஷன் பொல்லாதவன், அவன் இருதயமும் பொல்லாதது. மனுஷன் பொல்லாதவனா இருக்கிறதுனால அவன் இருதயமும் பொல்லாதது. இப்ப இருதயத்திலிருந்து பேசுற பேச்செல்லாம் எப்படிதான் இருக்குது? வெறும் பொல்லாததா தான் இருக்குது. அப்போ பொல்லாத மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாங்கானவைகள் தான் என்ன பண்ணுதுன்னா புறப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தெளிவா சொல்றாரு. நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நம்முடைய இருதயத்திற்கும் நாம பேசுற பேச்சுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்ப இருதயம் எவைகளால் நிறைந்திருக்கிறதோ அவைகள் சார்ந்த பேச்சுக்கள் தான் நிறைய வரும். இருதயத்துல கபடு இருந்தா இங்க பாருங்க, இருதயத்துல கபடு இருந்தா பேசுறதெல்லாம் கபடா இருக்கும். இருதயத்துல பெருமை இருந்தா பேசுறதெல்லாம் பெருமையா இருக்கும். இருதயத்துல வன்கண் இருந்தா பேசுறதெல்லாம் வன்கண்ணா இருக்கும். அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன பண்ணுதுன்னா பேசுகிறது. இருதயம் எவைகளால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம பார்க்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு நாள் அவருடைய சீஷர்களோட ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊர்ல ஏற்கனவே ரொம்ப ரொம்ப இல்லாத சடங்கு சம்பிரதாயம்லாம் பார்க்குறோம். சும்மா கையை கழுவு, காலை கழுவு, வீட்டுக்குள்ளே வந்தால் காலை கழுவு, தலையை கழுவு, அது இதுன்னு இல்லாத லொட்டு லொஸ்கெல்லாம் பண்ணுறவன், இல்லாத பாரம்பரியம், இல்லாத சடங்காச்சாரம் பண்ணுறவன். அந்த ஊரில் போகும்போது இவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, கை கழுவாமல் சாப்பிட உக்காண்டாங்க. ஏதோ பசி பொழுது, ரொம்ப தூரம் இவர் எல்லாம் நடக்க வச்சே தானே கூட்டின்னு போகிறாரு. பசி பொழுது வேகமாக உக்காண்டான், கை கழுவாமல். உடனே பார்த்துட்டான், 2 பேர் பார்த்துட்டு உடனே அண்ணா உங்கள் சீசர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களாம் ஒழுங்காகவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரிலாம் என்ன பண்ணுறது இல்லை, இப்போது பாரம்பரியத்தை சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லை. கையெல்லாம் எப்படி கழுவணும், அது கழுவுறதுக்கு சில ஸ்ட்ரிப்லாம் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி கரெக்டாக கழுவணும். சும்மா போய் நம்ம பசங்க பாருங்கள், நம்மளும் சின்ன நேரத்தில் எப்படி கை கழுவான், அப்படி விட்டு அப்படி எடுப்பான் பாருங்க. கை கழுவிட்டியா, இந்த மாதிரி ஆமாம் கையை கழுவிட்டான், மாதிரி எல்லாம் அந்த மாதிரி கழுவினா ஒத்துக்க மாட்டான் அவன். அதுக்கு சில மெத்தட்லாம் வச்சுருப்பான், அந்த மாதிரி கழுவிட்டு போனோம். இப்போ இவர் கழுவாமல் சாப்பிட உக்காண்டாங்கன்னு பயங்கரமாக பிடிச்சி அவரை லாக் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இவன் வந்து குறுக்கு கேள்வி கேட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நல்லா இருக்குதுடா அவங்க நியாயம், நீங்கள் உங்கள் முன்னோருடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தேவனுடைய பிரமாணங்களையே மாற்றிடுறீங்க. நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களே மாற்றிட்டீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்கிறார். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் எவனும் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுறதில்ல, கனம் பண்ணுறதில்ல. ஏதோ கடமைக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டா போதும்னு நினச்சிக்கின்னு காலத்தை கடத்திட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. பாரு, ஒருத்தன் சாப்பிட்றதுனாலலாம் அவன் தீட்டுப்பட மாட்டான், அவன் கெட்டு போயிட மாட்டான்.
அவன் கை கழுவாமல் சாப்பிட்டான்னா என்ன, கையில் இருக்கிற அழுக்கு என்ன ஆகும், இப்போ வயிற்றுக்குள்ளே போகும். வயிற்றுக்குள்ளே போன அழுக்கு என்ன ஆகிடும், ஆமாம் நைட்டு போனால் காலையில் டெலிவரி, ஆமாவா இல்லையா, ஆமாம் காலையில் அது போகிற இடத்துக்கு போயிடும்ன்றாரு. உள்ளே போனது வெளியே வந்துடும், டிஸ்சார்ஜ் ஆகிடும்ன்றாரு. அப்புறம் உள்ள இருந்து வெளியே வருது பாரு, அதை குறித்து கவனமா இரு. நீ வெளியில இருந்து உள்ள போறதை பத்தி ரொம்ப கவனமா இருக்கிற. அதை சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, ஆமா இந்த ரத்தம் சாப்பிடலாமா, ஆட்டு பொரியல் சாப்பிடலாமா, வஞ்சர மீன் சாப்பிடலாமா, இதுல கவனமா இருக்கிற நீ. அவர் சொல்றாரு அதெல்லாம் சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா உள்ள இருந்து வெளியே வர்றதுல கொஞ்சம் கவனமா இரு. உள்ள இருந்து எது வெளியில வருதோ அது மனிதனை தீட்டுப்படுத்துதுன்னு சொல்றாரு. உள்ள இருந்து வர்றது எங்க இருந்து வருதான், உள்ள இருந்து வரக்கூடியது எங்க இருந்து வருது, நீங்க வாசிங்க பார்க்கலாம். மார்க், மத்தேயு, இது இந்த இந்த வசனத்தை மத்தேயுல படிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வாயில பேசுற பேச்சு, அந்த 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 பேச்சு எங்க இருந்து வருதுன்னா இருதயத்திலிருந்து வருகிறது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் சொல்றேன்ல, இருதயத்தில் இருக்கிறத அப்படியே பேசுற ஆட்கள் இங்க பாருங்க. இதுல 2 கேட்டகரி இருக்கிறாங்க. ஒன்னு இருதயத்தில் இருக்கிறத அப்படியே வளவளன்னு கொட்டிடுற ஆட்கள் இருக்கிறாங்க, இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று இருக்குது, இருதயத்தில் ஒன்று இருக்கும், ஆனால் பேசும்போது எப்படி இருக்கும், அப்படியே பழமாக பேசுவாங்க, தேன் ஒழுவும். ஆமாம், இருதயமெல்லாம் கோபமாக இருக்கும், மனசெல்லாம் கோபம் இருந்துக்கிட்டு பேசுவோம். நல்லா இருக்கீங்களா, ஆமாம் நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், இன்னைக்கு தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, ஸ்தோத்திரம். ஏன்னா உள்ளத்தில் அவ்வளோ வயிற்றுச்சலோடு இருக்கிறான். ஆமாம், ஆனால் வெளியில் பேசும்போது பாருங்களேன், நல்லா இருக்கீங்களா, ஐயோ அந்த அந்த குரலுக்கே அப்பா அட என்ன என்ன அன்புடா இவங்களுக்கு, சியா என்ன இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை வாழ முடியுமான்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ஃபெயிலியர் கேஸ் தான். இது ரெண்டுமே வேலை கேட்காது. மனுஷங்க முன்னாடி வேணால் நடிச்சிடலாம் நம்ம. பாருங்க, உள்ளத்தில் இருக்கிற விஷத்தை கக்கிற ஆளும் பிரச்சனை தான். உள்ளத்தில் விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிற ஆட்கள் இருக்குதுல்ல, இது ரெண்டுமே ஃபெயிலியர். இது ரெண்டுமே இந்த 75% இருக்கிற கேட்டகரி தான். ஒரு நாள் இது தேவனுடைய வார்த்தையினால பலன் வரப்போறது கிடையாது இந்த மக்களுக்கு. பாருங்க, அப்ப இருதயத்திலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் மனுஷருடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா. அப்ப இருதயத்திற்குள்ள எப்படிப்பட்டவைகள் நிறைந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மார்க் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 20 to 23 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப சிலருடைய இருதயம் எப்படி இருக்கிறது, சிலருடைய பொக்கிஷ சாலைகள் எப்படி இருக்கிறதுன்னு ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப நம்ம இருதயம் எப்படி நிறைந்திருக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்னா 2 பேருக்கு தெரியும். ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு தேவனுக்கு. வேற யாருக்கும் தெரியாது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல வேளை அது ஆண்டவர் ரொம்ப அழகா வச்சிருக்கிறாரு. நம்ம இருதயம் ஒன்று நமக்கு தெரியும், இன்னொன்று தேவனுக்கு தெரியும். அதனால இப்போ உங்க இருதயத்துல இப்ப சொல்ற இந்த காரியங்கள் இருந்தா ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம என்ன பண்ணணும்னா இதை நாமளே தேவனிடத்துல சரண்டர் பண்ணிக்கலாம். ஆமா ஆண்டவரே, என் கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, என் இருதயம் இதனால தான் நல்ல விதைகள் என் இருதயத்துக்குள்ள வரும்போது பலன் தர விடாம பண்ணிடுது, என் இருதயத்தை சுத்தமாக்குங்க, என் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க, நாம ஜெபம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாம உணரலன்னா அது என்ன ஆகாது, அந்த 75% மக்கள் கூட்டத்திலே நாம இருப்போம், ஒரு நாளும் பலன் நமக்கு வராது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். பொல்லாத சிந்தனைகள், நிறைய கெட்ட எண்ணங்கள். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எவ்வளோ கெட்ட எண்ணம் இருக்குது இல்லை நமக்கு. சில நேரங்களில் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் நமக்கு சந்தோஷம் இல்லை, அடுத்தவங்களோட முன்னேற்றத்தில் நாம் மகிழலை, அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, நம்மளால் அதை மனசார அவங்கள வாழ்த்த முடியல, ஆசீர்வதிக்க முடியல, அவ்வளோ கசப்புகளையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் பகைகளையும் வச்சுக்கிறோம். பாருங்கள், வெளியில் இருக்கிறவங்க தான்
அதாவது வெளியில இருக்கிறவங்க நான் சொல்றது, ஆண்டவரை அறியாத மக்களுக்குள்ளதான் ஒருவேளை அந்த மாதிரியான எல்லா எண்ணங்கள்லாம் ஒருவேளை இருக்குதுன்னா, தேவனை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போகிறோம், அன்பாக இருக்கணும்னு கடவுள் நமக்கு எல்லா நாளும் சொல்லி கொடுக்குறாரு. உன்னை நேசிக்கிற மாதிரியே உன் சகோதரனை நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு, மன்னிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. எல்லா வசனமும் கேட்ட நாம கூட எப்படி தான் இருக்கிறோம்னா சில நேரங்கள் எப்படி இருக்கும். அப்போ எப்படி தேவனுடைய வார்த்தையினால நமக்கு பலன் உண்டாகும் யோசிச்சு பாருங்க. அப்போ பொல்லாத சிந்தனைகள், எரிச்சலா இருக்குது, மற்றவங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, அன்பு செலுத்த முடியல, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். பாருங்க, சில நேரங்கள்ல இந்த மாதிரி வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நீங்க அதை உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம என்ன ஸ்கிப் பண்ணிடுவோம்னா, விபச்சாரங்கள். நான் ஒன்றும் விபச்சாரம் பண்ணல பிரதர். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? விபச்சாரம்னா நம்ம உடனே நம்ம அந்த அர்த்தத்துக்கு போயிடுவோம். ஆமாம், கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் ஒருத்தரோட தான் வாழ்கிறேன், எனக்கு விபச்சாரம்லாம் கிடையாது. இல்லை, நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. பைபிளில் ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நிதானிக்கணும். பரிசுத்த வேதம் சொல்லுது, நீங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க வேண்டாம், பட் மைண்டில் வச்சுக்கோங்க. வேதம் சொல்லுது பாருங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அந்த இடத்துல சொல்றாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே. அதாவது தேவனை நாம நேசிக்க வேண்டிய அந்த நேசத்தை தேவனை விட்டுட்டு இந்த உலகத்துல எதுக்கு கொடுத்தாலும் சரி, பணம், பதவி, பொருள், மனுஷங்க, அப்படி எதை நாம நேசிச்சாலும் அதுக்கு பேர் என்னவானா விபச்சாரம்னு சொல்லுது. நீங்க உடனே அதை எழுத்தின்படியே போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை வேதம் கொடுக்குது. அப்ப தேவனை தாண்டி எதையாவது என் மனசு அதிகமா நேசிக்குதா? தேவன் தான் என்னுடைய நாயகர், தேவன் தான் என்னுடைய மணவாளன், தேவன் தான் என்னுடைய எல்லாம். அப்ப அவருடைய இடத்தை, அவருக்கான இருதயத்தை நான் வேற எதுக்கு கொடுத்தாலும் நான் என்ன பண்றேன்னா விபச்சாரம் பண்றேன்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. அதை சரியா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் அதை படிக்கும்போது அதை சரியா கவனிக்க மாட்டாங்க. அப்போ வேதம் பாருங்க, தேவனை விட்டுட்டு நாம் இந்த உலகத்தின் மேல் அன்பு செலுத்துவோமானால் அப்ப தேவன் தான் உங்களுக்கு மணவாளன், தேவன் தான் உங்களுடைய சிருஷ்டிகர், தேவன் தான் உங்களுடைய நாயகர் அப்படின்னு இருக்கும் பொழுது தேவனை விட வேற எதையாவது நேசிச்சானா அது விபச்சாரத்துக்கு ஒப்பான பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, அது மாத்திரம் இல்ல, அடுத்தது வேசித்தனம். அப்புறம் சொல்றார் வேசித்தனம், கொலைபாதகங்கள். பாருங்க, இருதயத்திலிருந்து கொலைபாதகம். உடனே நாம என்ன பண்ணுவோம்? எழுத்தின்படி அப்படியே கொலைபாதகம். நான் யாரையும் இது வரைக்கும் கொலை பண்ணல பிரதர், உடனே நினைச்சிடுவோம். நான் ஒரு எறும்பை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நசுக்க மாட்டேன். கரெக்ட், நல்லதுதான். ஆனா கொலைபாதகம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, மற்றவர்களை பற்றியதான மதிப்பீடு. அடுத்தவங்களை சில நேரத்தில் நீங்க உங்க இருதயம் அடுத்தவங்களை எப்படி மதிக்குது, இதை எங்க நீங்க வாசிக்கிறீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாருங்க, வாசிக்கலாம் வேண்டாம், நீங்க குறிச்சுக்குங்க. 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் இதை ஆண்டவர் சொல்றாரு. உன் சகோதரனை பார்த்து மூடனே, என்னன்னு சொல்ற? மூடனே. நம்ம யாரையாவது பார்த்தவனே சொல்லுவோம்ல, இடியட், ஃபூல். ரொம்ப ஈஸியா வரும் சில நேரத்தில் சிலருக்கலாம். முட்டாள் மாதிரி பண்ணாதரா. இந்த முட்டாள்னு சொல்றது இருக்குல்ல, ஒருத்தரை நம்ம எவ்வளவு சீக்கிரமா முட்டாள்னு சொல்றோம், அறிவே இல்லாத சின்மன்றோம்ல. அவர் சொல்றாரு கொலைகாரனே அப்படின்றாரு. அடுத்தவனை முட்டாள்னு சொல்றதுக்கு நாம யாரு? அடுத்த வார்த்தையில சொல்றாரு, ஒருவனை வீணனே, உன் சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன். வீணன் என்னது? வேஸ்டா, நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை, உதவாக்கற, உப்பு சப்பு கூட நீ உதவ மாட்ட அப்படின்னு சொல்றோம்ல நம்ம. அந்த மாதிரி ஒருத்தரை திட்டுறது கொலைபாதகம்னு பைபிள் சொல்லுது. ஒருத்தரை நாம கொலை பண்றதுக்கு சமமா. நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம யாரையுமே கொலை பண்ணல பிரதர், நாங்க யாரோட வம்பு தும்புக்கும் போக மாட்டோம். பரிசுத்த வேதம் அதை கொஞ்சம் ஆழமா சொல்லி தருது. இல்ல, இதுதான் கொலைபாதகம். அப்ப அடுத்தவர்களை பற்றிய மதிப்பீடு என்ன? ஒருத்தரை மூடரேன்னு சொல்றோம், ஒருத்தரை வீணரேன்னு சொல்றோம், ஒருத்தரை காரணமே இல்லாம நாம அவங்கள பகைக்கிறோம். ஒருத்தர்கிட்ட பகைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நாம பல மாத கணக்கில் பேசாமலாம் இருக்கிறோம். சில நேரத்தில் சில விசுவாசிகளே அந்த மாதிரி இருக்கிறாங்க. இத வேதம் என்ன சொல்லுதுன்னா கொலைபாதகம் என்று சொல்லுகிறது. அப்ப இருதயத்துக்குள்ள கொலைபாதகம் இருக்கிறது.
அப்ப இருதயத்துக்குள்ள விபச்சாரம், இருதயத்துக்குள்ள வேசித்தனம், இருதயத்துக்குள்ள காம விகாரம், அடுத்தது கொலை பாதகம், இன்னும் என்னென்னலாம் இருக்கு? களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்களும். எல்லாம் கவனிங்க. பொருளாசைகள், ஐயா பொருளாசை இருக்க கூடாதா? பொருளாசையை பற்றி வேதம் அது ஒரு பெரிய விக்கிரகம்னு சொல்லுது. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இங்க பாருங்க, இந்த உலகத்துல நீங்க குறைவுள்ளவர்களா வாழணுன்றது தேவனோட விருப்பம் இல்லை. நீங்க எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கிறது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திலேயும் நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.